ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் அது? நம்ம நண்பர் மாஸ்டர். இவர் தான் என் ஃப்ரெண்டு மாஸ்டர். பேர் தான் மாஸ்டர். விளையாட்டு ஓகேவாக தான் இருக்கும். ஓல்டு பிளேயர்னு வச்சுக்காங்க. என்ன செல்ஃபி எது எடுக்கிறாரா? இவருக்கு இதுதாங்க வேலை. போலாமா? சரி, நில்லு போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. போகலாம். இந்த மேட்சில் நீ அதிக கில் அடிக்கிறியா, நான் அதிக கில் அடிக்கிறேன்னு பார்ப்பேன்டா. நீ பார்க்க தான் பொம்பளை, ஆனால் நிஜத்தில் ஆம்பளைன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கு அப்பாவி போல் இருக்கும். இவர் தான் மாஸ்டர். ஓடிக்கிட்டே இரு. அங்கதான் இனிமே இருக்காங்க. வட்டமா தெரியுது. ஏங்க, நாங்கள் அவ்வளோக்கெல்லாம் ஆடுறதில்லை. இப்போதான் இந்த கேம் ஏற்றி ஆடிட்டு இருக்கிறேன். பாருங்க, எனக்கு லக்குங்கிறதே கிடையாது. Get in the room. ஏய் வாடா வெற்றி. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச. என்ன போட்டு தள்ளிட்டான். Double takedown. ஆகிங்களா மேட்சை இப்படி முடிச்சு விட்டீங்களா? நாங்கள் என்றைக்குமே ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு சாமிக்கு விட்டு கொடுத்துருவோம். எம்ஜிஆர் மாதிரி அடி வாங்குவோம், நல்லா அடி வாங்குவோம். அப்புறம் அடுத்த 3 ரவுண்டும் அடி வாங்குவீங்களான்னு கேட்டால் அது பார்த்துனாக்குறா. ஐயோ சாமி, அப்படி Hit him with senses shockwave. ஆறுது சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? அவனுக்கு வந்து ஆடி ஆஃபர்றதெல்லாம் நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. Need equipment. Thanks.
சிக்கிட்டான் போல இருக்கு பையன் சிக்கிட்டான். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். வணக்கம்ல மாப்பிள தேனியில இருந்து. சாவு டேய் வெற்றி నేను ఆనందంగా பார்த்து வர்றா. எங்க 1 கிலோ ஓஸ்கில் அடிச்சிட்டு போயிட்டான். நிக்காம ஓடு, ஓடிக்கொண்டே இரு. நீ ஏன் சடிப்பா, உனக்கு என்ன? ஏய், ஆட்டுக்குட்டி ஒன்று வருது. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு ஆடு பொண்ணு என்னிடம் செத்து விட்டது. என்னடா நடக்குது? எல்லாம் இப்படி அடிக்கிறீங்க திடீர்னு எனக்கு வெறி பிடிச்சிருச்சு. என்ன சொல்ற புரியல. என்ன சொல்றேன்னு புரியல. இந்த மேட்ச் பாருங்க, இப்ப தேர்ட் ரவுண்டா நான் எவ்வளவு மட்டம் ஆடுவேன்னு பாருங்க. மட்டத்தின் மட்டம் கேடுகட்ட மட்டம். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த இடத்துல அவன் அங்கே எனிமி இல்லடியே டவுன் ஆகிட்டா, போய் காப்பாற்றுவான்னு போனேன். வந்துச்சு. இந்த மேட்ச் இனி இவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. ஆஹா, நல்ல ஹெட்ஷாட். ஆனா சாக மாட்டாங்க. கடவுளா பார்த்து நம்ம பக்கம் ஜோனை போட்டாதான். ஆஹா, ஜோனு நம்ம பக்கம் நண்பர்களே. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்ம பக்கம் தான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வாழ்த்துக்கள். என்னது நாக அடிச்சுனாவா? சோழி முடிஞ்சிச்சு. பாய் அடிச்சதில் மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.